வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் சிரிச்ச முகமாக சொல்கிறேன். இன்றைய நாள் 27 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி. காலையில் ஒரு 11 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்வருஷம். பியூட்டிஃபுல்லான ஒரு முகூர்த்த நாள், சித்த யோகம். திருமண காரியங்கள், புண்ணிய காரியங்கள், வீடு புண்ணியாச்சனை, இது போன்ற நல்ல காரியங்களுக்கான பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு அருமையான நாள். ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மேசராசி எக்ஸலண்ட், பணம், லாபம், வெற்றி எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. ரிஷபராசி தொழில் வெற்றி, தொழில் திறமை வெற்றி, லாபம், அருமை. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் அறிவு திறமையும் ஜெயிக்குது, மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, ஓரளவுக்கு நீங்கள் நினைக்கிறத அடைய முடியும். சிம்மராசி தொட்டதெல்லாம் தொடங்குது, மரியாதை, குழந்தைங்க, அருமை. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் நான் உங்களுக்கு சொன்னேன். ராசி புதன், குரு, சனி 3 பேரும் முப்பரிவர்த்தனை யோகம், எக்ஸலன்ட். கடன், எதிரி, கவலை, நோய் அடையுது, மிகப்பெரிய வெற்றி அடைகிறீங்க. அது சொத்து, வண்டி வாகனங்கள் போன்ற தடைகள் அனைத்திலையுமே பெருத்த வெற்றி கன்னிராசிக்கு. துளாராசி பொறுத்த வரைக்கும் அறிவும் திறமையும் ஜெயிக்குது. விருச்சிராசி பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு உடம்பு கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவலை இல்லை. தனுராசி பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட், வெற்றிகரமான ஒரு நாள். மகராசி பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறீங்க, போட்டியில் ஜெயிச்சறீங்க, ஒரு வெற்றிகரமான நாள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் லாபம், வெற்றி, வெகுமதி, பியூட்டிஃபுல் டே. மீனராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, அறிவு, சந்தோஷம், இன்பம், கணவனை வாழ்க்கை நன்றாக இருக்குது. இப்போ நம்ம தத்துவத்துக்குள்ளே வருவோம். நவகிரகம் 9 கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, அப்புறம் ராகு, கேது. இந்த 9 கிரகத்தில் நாம் யாருன்னு தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா தலை, சந்திரனா முகம், மனசும், செவ்வாய்னா உடம்புல ஒரு ரத்தம். ஆனால் நம்ம யாருன்னா சனி, ஆசைக்கு அடிமையான ஒரு ஆள். அந்த ஆசை பணத்துக்காக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியும், பணத்தை கண்ணில் தொடலாம், கண்ணில் பார்க்குறோம், பணத்தை தொடலாம், மனைவியை தொடலாம், கார், வண்டி, வாகனம், சொத்து சுகத்தை கண்ணில் தொடலாம். கண்ணில் தொட முடியாத ஆசைகளும் உண்டு. பெயர், புகழ், மரியாதை, திறமை, புத்திசாலித்தனம், அறிவு கையில் தொட முடியாது. அப்போ கண்ணில் தொடக்கூடியது ராகு, கண்ணில் தொட முடியாத கேது. இதுதான் என்னுடைய லட்சியம். இது எப்படி தெரியுமா அடையணும்? நீங்கள் ஹாப்பியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால், ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தொடக்கூடிய, அதை கண்ணில் பார்த்து தொடக்கூடிய பணம், திருமண வாழ்க்கை, சொத்து சுகம், விருத்தி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத அறிவு, திறமை, புகழ் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அறிவும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அறிவாளியாக மாறலாம், பணக்காரனாக மாறலாம். அப்போ ட்ரிக் எங்கே ஒழிஞ்சிருக்குது? நிம்மதி, சந்தோஷத்தில். நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வெற்றி அடையுங்க நண்பர்களே. நன்றி.